ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் எபிசோட் 2. இன்றைக்கி வந்து சோயா கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான ரிச் ப்ரோட்டீனான ஒரு ஸ்நாக்ஸ் தான். நான் 2 கப் சோயா வந்து எடுத்து நல்லா சுடுதண்ணியில் வந்து ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாம். ஒரு ஜாரில் 10 வெங்காயம், 4-5 பூண்டு, கொஞ்சமாக தேங்காய், பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, சோம்பு, கொஞ்சமாக வந்து சீரகம், ஒரு 10 மிளகு போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அரைச்சதுக்கப்புறம் இதுலேயே வந்து தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், அப்புறம் 2 ஸ்பூன் வந்து கறி மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச சோயா சங்க்ஸை எடுத்து அதையும் நல்லா தண்ணியில் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு தண்ணியுமே ஊற்றாமல் குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு, தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் நல்லா தூவி மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்க எண்ணெயில் போட்டு பொரிச்சு கோல்டன் ப்ரௌனில் எடுத்திங்கன்னா சூப்பரான சோயா கோலா உருண்டை ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கறியை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடு உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். பாய்.